இந்த வீடியோல கேம் சேஞ்சர் இந்த படத்தோட கதை தான் பார்க்க போகிறோம். ராம் சரண் வந்து இதில் வந்து ஹீரோ வந்து நினச்சிருக்காரு. படத்தோட ஆரம்பத்திலே வந்து இவரை வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸரை வந்து காட்டுறாங்க. இவர் அடிக்கிறதுக்கு 4 பேர் வராங்க. 4 பேர் இருக்க ஒருத்தன் வந்து சொல்கிறான் இவர் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து கிடையாது. இவர் ஆல்ரெடி வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர். அதனால் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இது அடிக்க 4 பேர் பத்தாது, 40 பேர் இருந்தாலும் பத்தாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவர்கிட்ட ராம் சரண்ட்ட அடி வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் இவர் போகிற ஊரில் ஆந்திர பிரதேசில் வந்து சிஎம்க்கு வந்து உடம்பு சரியாமல் போயிடுது. அப்போ அவரோட 2 மகன்களும் வந்து நான் தான் அடுத்த சிஎம் ஆகணும்னு சண்டை போட்டுட்ருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து திரும்ப வந்து அவர் வந்து நல்லா ஆயிடுறாரு. அவர் சொல்கிறாரு கடந்த அடுத்த 1 வருஷத்துக்கு வந்து எந்த ஒரு அரசியல்வாதி வந்து தப்பாக பண்ணாமல் வந்து இருக்கிறாரோ அவர் தான் வந்து அடுத்த சிஎம் அப்படின்னு வந்து அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. அவரோட பையங்களான எஸ்ஜே சூர்யா அப்புறம் ஜெயராமும் இருக்காங்க. அவங்க 2 பேரும் பண்ணிட்டு இருந்த தப்பெல்லாம் வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து நிறுத்துறாங்க. இந்த பக்கம் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கவர் ஊரில் எந்த தப்பும் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதனால் ஊரில் தப்பு பண்ணுறவங்க எல்லாரையும் வந்து ஒன்றா கூப்பிட்டு மீட்டிங் போடுறாரு. போட்டு நீங்கள் என்னென்ன தப்புலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே போய் வந்து காட்டி அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுறாரு. டக்குன்னு பார்த்தா ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க. என்னென்னா இவர் ஏன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆனான்னு சொல்லிட்டு இவர் காலேஜை படிக்கும்போது பொறுக்கி மாதிரி வந்து தப்பெல்லாம் வந்து தட்டி கட்டிகிட்ருக்காரு. அப்போ ஹீரோயின் வந்து இவங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க நீ சும்மா தட்டி கேட்காம ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு அதிகாரியாக வந்து தட்டி கேடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து இவர் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து ஆகிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினை வந்து திரும்ப பார்த்து திரும்ப வந்து லவ் வந்துருச்சு. இப்போ எஸ்ஜே சூர்யாவோட மெயின் பிஸ்னஸ் என்னென்னா வந்து மணல் அள்ளுறது தான். அங்கேயும் வந்து நம்ம ராம் சரண் வந்து ரைடு வந்து நடத்திடுறாரு. அங்கே மணல் போன 1000 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அந்த மட்டும் இல்லை எல்லா ஊர்லேயும் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எஸ்ஜே சூர்யா ராம் சரண் வந்து ஃபஸ்ட்டு வந்து மீட் பண்ணுறாங்க. எஸ்ஜே சூர்யா வந்து டேரெக்டாக வந்து ராம் சரண் ஆஃபீஸ்க்கே வந்து மீட் பண்ணுறாரு. மாட்டி என்னோட ஆளுங்கள்லாம் விடு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ராம் சரண் சொல்கிறேன் நீங்கள் வந்து எழுதி கொடுங்க அப்போ தான் விடுவேன் அப்படின்றாரு. அங்கேருந்து ஃபயர் ஆரம்பிக்கிறது. ஒரு நாள் வந்து ஹீரோயின் தங்கியிருக்க இடத்துக்கு வந்து ராம் சரண் வந்து போகிறாரு. அங்கே ஒரு அம்மா வந்து இருக்காங்க. அவங்க அம்மா வந்து அந்த அம்மா வந்து கொஞ்சம் லூஸ் மாதிரி வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா வந்து ஊரில் நடக்கிற தப்பெல்லாம் வந்து பேப்பராக வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. இதை பார்த்து ராம் சரண் வந்து கோவப்படுறாரு. கடைசியாக நடக்கிற ஒரு மீட்டிங் வந்து கட்சி மீட்டிங் வந்து நடக்கும். அதையும் பார்த்து கோவப்படுறாங்க. அந்த மீட்டிங்க்கு வந்து ராம் சரணை கூட்டிகிட்டு வந்து அந்த அம்மா வந்து கிளம்பி போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா சிஎம் வந்து இந்த அம்மாவை பார்த்து ஷாக் ஆகிறாங்க. உடனே இந்த அம்மா ஸ்டேஜில் ஏறி வந்து சிஎம் என்னென்ன தப்பெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சிஎம் எதுவும் தப்பெல்லாம் பண்ணலையே அப்படின்னு வந்து அங்கே உள்ளவங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எஸ்ஜே சூர்யா வந்து இதுக்கு வந்து சண்டைக்கு வராரு. அந்த அம்மா வந்து ஸ்டேஜில் வந்து தள்ளி விட பார்க்குறாரு. ராம் சரண் வந்து தடுத்து எஸ்ஜே சூர்யா வந்து அங்கேயே வந்து அடிக்கிறாரு. இப்போ சிஎம் வந்து சொல்கிறாரு இவர் ராம் சரண் வந்து மன்னிச்சு விட்ருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்படியே சிஎம் ஸ்டேஜ்லேருந்து இறங்கும்போது அப்படியே வந்து மயக்கம் போட்டு வந்து விழுந்துறாரு. இப்போ வந்து அட்மிட் ஆகிடுறாங்க ஹாஸ்பிட்டலில். சிஎம் அட்மிட் ஆகிருக்கும்போது வந்து என்னென்னா எஸ்ஜே சூர்யா தான் வந்து சிஎம் வந்து பார்த்துட்டு இருக்காரு. அவர் நெஞ்சடியே குத்தி வந்து சிஎம் வந்து கொண்டு வர்றாரு. இப்போ டக்குன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க. இந்த சிஎம் யாருன்னா வந்து நம்ம அப்பா ராம் சரணோட அப்பா இருக்கார்ற ஃப்ரெண்டாக இருந்தவர். ராம் சரணோட அப்பா வந்து இவரும் மணல் குவாரிக்கு எதிராக வந்து சண்டை போட்டு வந்து போராடி வந்து ஜெயிச்சிருப்பார். அதனால் எல்லோரும் சேர்ந்து அவர் வந்து கட்சி ஆரம்பிங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அவரும் வந்து கட்சி வந்து ஆரம்பிச்சிடும். போக போக அவரோட பேச்சு திறன் அதாவது பேச்சாற்றல் வந்து குறைஞ்சிரும். மெடிக்கலாக ப்ராப்ளம் ஆயிரும். அதனால் அவரோட ஃப்ரெண்டே நீங்களே வந்து முதலமைச்சர் வேட்பாளர் நினைங்க அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கப்புறம் என்ன வந்து அவங்க காசுக்கு ஆசைப்பட்டு ராம் சரணோட அப்பாவே வந்து கொண்டு வருவாங்க. இதான் வந்து இப்போ உள்ள சிஎம் வந்து சிஎம் ஆனார். இதான் வந்து ஃப்ளாஷ்பேக்கு. இப்போ உள்ள சிஎம் ஆனதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து அவர் இறந்ததுக்கப்புறம் எஸ்ஜே சூர்யா வந்து நான் தான் அடுத்த சிஎம்னு சொல்லிட்டு சிஎம் பதவி ஏற்கிறதுக்காண்டி வந்து அங்கே வந்து வராரு. பக்கம் வந்து எஸ்ஜே சூர்யா வந்து நான் சிஎம் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த ராம் சரணை வந்து டெட் பாடி ஆக்கிருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ தான் வந்து இந்த பக்கம் ராம் சரணுக்கு வந்து கல்யாண ஏற்பாடாக நடந்துட்டுருக்கு. கல்யாணம் நடக்கும்போதே வந்து இவரை அரெஸ்ட் பண்ணி வந்து கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு போகும்போது நடுவில் ஒரு ஆடு மந்தையெல்லாம் வந்து விட்டு ராம் சரண் வந்து அந்த போலீஸ் கூட்டிகிட்டு போகிற வண்டியோடு சேர்த்து வேனோட சேர்த்து அரெஸ்ட் பண்ணி லாக்கப் போட்டுடுறாங்க. இப்போ சமுத்திரகனி அந்த அரசியல்வாதி கூட்டத்தில் வந்து ஒருத்தராக வந்திருக்காரு. அவர் சிஎம் ஃப்ரெண்டாகவும் வந்திருக்காரு. அவர் வந்து எங்கள் சிஎம்மோட கடைசி ஆசை இதில் பென்ட்ரைவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து போடுறாரு. அதை போட்டதுக்கப்புறம் வந்து சிஎம் வந்து அதில் வந்து சொல்கிறாரு இது மாதிரி வந்து சஸ்பெண்டாக இருக்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் ராம் சரண் இருக்காரு. அவர் தான் வந்து அடுத்த சிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்னோடனே இந்த பக்கம் போலீஸ்காரங்க எல்லாரும் சேர்ந்து வந்து ராம் சரணுக்கு வந்து சல்யூட் அடித்து அவர் அங்கேருந்து ஹெலிகாப்டர் வந்து அனுப்பிச்சி வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த இறந்து போன சிஎம்மோட கடைசி ஆசையை வந்து ராம் சரண் தான் கொடி வைக்கணும்னு வந்து சொல்லியிருப்பார். ராம் சரண் வந்து கொடியை வந்து வச்சிருவார். வச்சதுக்கப்புறம் வந்து சமுத்திரகனி வந்து ஃப்ளாஷ்பேக் வந்து ராம் சரண்கிட்ட வந்து சொல்லுவார் இது மாதிரி வந்து உங்கள் அப்பா கொண்டது இவர் தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு சரி நீ ஊருக்கு நல்லது பண்ணுவேன் தான் சொல்லி இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சமுத்திரகனி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவார் ராம் சரண்கிட்ட.
அங்கே போய் பார்த்து பதவியேற்பு விழாவில் வந்து எஸ் ஜே சூர்யா திரும்ப வந்து சண்டை போட ஆரம்பிச்சுவார். நீ ஒழுங்காக வந்து உன் கூட தான் வந்தாலும் வேலை செய்ய முடியாது, நீ சொல்கிறதான் நான் கேட்கணுமா, நான் ஆரம்பித்த சாம்ராஜ்யம் நீ சொல்கிறதான் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி எஸ் ஜே சூர்யா ஸ்டேஜ்லேயே வந்து சண்டை போடுறாரு. உடனே ராம் சரண்கிட்ட வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ ஏன் வந்து பதவி விளையாட்டு போயிடு அப்படின்றாரு. உடனே ராம் சரண் வந்து சிஎம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு வந்து போயிடுறாரு. இந்த பக்கம் நாட்டில் உள்ள ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் வந்து ராம் சரணுக்கு சஸ்பென்ஷனை வந்து கேன்சல் பண்ணிங்கன்னு சொல்லி ரெக்வஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி சஸ்பென்ஷனை வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க. திரும்ப ஐஏஎஸ் ஆஃபீஸராக ராம் சரண் வந்து ஆயிடுறாரு. இந்த பக்கம் இந்த கட்சியோட சிஎம் வந்து எஸ் ஜே சூர்யா வந்து ஆயிடுறாரு. சூர்யா ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு பணக்கார ஃபைலில் வந்து கைது போடலான்னு சொல்லி போகிறாரு. அப்போ அவருக்கு வந்து ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு ஃபேக்ஸ் வந்து வருது. என்னென்னா வருது, இன்னும் 2 மாதத்தில் எலெக்ஷன் வருது. அது மட்டும் நம்ம வந்து புதுசாக எலெக்ஷன் ஆஃபீஸர் வந்து அதில் வந்து கைது போடுறாரு. அது யாருன்னு பார்த்தா நம்ம ராம் சரண் தான். உடனே அவர் டேரெக்டாக வந்து அங்கே ஆஃபீஸ் வந்து வராரு. இது மாதிரி 2 மாதத்தில் எலெக்ஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியாச்சு, நீங்கள் எந்த ஃபைலையும் கைது பண்ண முடியாது, உங்கள் பவர் வந்து யூஸ் பண்ண முடியாது, எந்த புதுசாக ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய கண்டிஷன் தான் வந்து போடுறாரு. அதுக்கப்புறம் வந்து சமுத்திரக்கனி தனியாக வந்து ஒரு கட்சியை வந்து ஆரம்பிச்சிடுறாரு. இவர்கிட்ட வந்து எஸ் ஜே சூர்யாட்ட வந்து பிரிஞ்சு. இந்த பக்கம் ராம் சரண்கிட்ட மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, இது மாதிரி ஓட்டுக்கு வந்து 2000க்கு பதிலாக 20,000 கேளுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதே மாதிரி மக்கள் வந்து 20,000 இருந்தால் தான் ஓட்டு போடுவோம்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. எஸ் ஜே சூர்யா வந்து தன்னோட சொத்தெல்லாம் விற்று எல்லா பணத்தையும் வந்து கொடுக்குறாரு. இப்போ எஸ் ஜே சூர்யா மேலே வந்து நிறையா ஃபைன் வந்து போடுறாரு. இது மாதிரி வந்து நீ நிறையா பணத்தை செலவழிக்கிற, நீ அரசு வாங்க வந்து யூஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஃபைன் வந்து போடுறாரு. நடந்துட்டு இருக்கும்போது வந்து கடைசியாக வந்து கவுண்டிங் டே வந்து வருது. வந்து கண்டிப்பாக வந்து சமுத்திரக்கனி அணி தான் ஜெயிக்குன்னு சொல்லிட்டு தெரிய வருது. உடனே எஸ் ஜே சூர்யா வந்து அங்கே கவுண்டிங் பண்ணுவாங்க அந்த இடத்துக்கு வந்து போயிட்டு வந்து அங்கே உள்ள பாக்ஸெல்லாம் வந்து அடிச்சு நொறுக்கிறாரு. ஒரு 25 பாக்ஸ் வந்து அடிச்சு நொறுக்கிடுவார். அங்கே உள்ள எலெக்ஷன் மெம்பர்கிட்ட வந்து கேட்பார், ஒரு பாக்ஸுக்கு வந்து எத்தனை ஓட்டு விழுந்திருக்கும், 2000 ஓட்டு. அப்போ 25 பாக்ஸும் 50,000 ஓட்டு. சரி, 50,000 ஓட்டில் வந்து நம்ம எதிர்க்கட்சி இவருக்கே வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எஸ் ஜே சூர்யாக்கே. தொகுதியில் வந்து எதிர்க்கட்சி எவ்வளோ வேட்பாளர், அதாவது சமுத்திரக்கனி கட்சி எவ்வளோ வாக்கு வாங்கியிருக்குன்னு சொல்லி ராம் சரண் வந்து கேட்பார். அது வந்து 12 லட்சம் வாங்கியிருக்கு, இவர் வந்து 2 லட்சம் தான் வாங்கியிருக்கு, இந்த 50,000 சேர்த்தா 2,50,000 அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ராம் சரணுக்கு எஸ் ஜே சூர்யாவுக்கு வந்து ஃபைட்டு நடக்கும். அப்புறம் வந்து எஸ் ஜே சூர்யா வந்து அடிச்சிடுவார் ராம் சரண். அதுக்கப்புறம் சமுத்திரக்கனி கட்சி ஜெயிச்சதுக்கப்புறம் வந்து ராம் சரனை வந்து ஒரு மனதாக வந்து சிஎம்மாக வந்து பதவி வைக்க வச்சுருவாங்க. அதுவும் வந்து பதவி வைக்கும்போது வந்து இந்த தடவை ஹெலிகாப்டர்லாம் வராமல் வந்து எல்லா அமைச்சரும் வந்து சேக்கடியாக வந்து வருவாங்க. வந்ததுக்கப்புறம் இந்த சிவாஜி படத்துற மாதிரி அவங்களுக்காண்டி அது செய்வோம் இது செய்வோம் அப்படின்னு வந்து நல்லா திட்டத்தெலாம் வந்து சொல்கிறாரு. ஃபோன் பண்ணால் ஜொமேட்டோ ஸ்விக்கி வர மாதிரி நாங்கள் ஃபோன் பண்ணால் அரசியல்வாதியாக வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராம் சரண் வந்து சொல்கிறாரு. இதான் கேம் சேஞ்சர் இந்த படத்தோட வந்து கதை. நன்றி.